தோடுடைய செவியன். எடுத்த உடனே ஒரு பேர் சொல்லலை. ஏன் தெரியுமா? அதான் குழந்தை. திருமுறையை படித்தா அது சாதாரணது இல்லை, அது சாதாரணமாக எழுதப்பட்டது இல்லை. உண்மையிலேயே தோடுடைய செவி என்கிற திருமுறையை ஒரு 3 வயது குழந்தை தான் எழுதியது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. கட்டுக்கதை அல்ல, பின்னால் வந்தவர் எழுதியது அல்ல, யாரோ இட்டு கட்டியது அல்ல. இந்த தமிழ் மண்ணில் சீர்காழியில் 3 வயது குழந்தை பாடிய தமிழ் பாடல் தான் அந்த திருமுறை. அதுல சத்தியம், அது சத்தியம். அது குழந்தைதான் எழுதுனதுங்கிறதுக்கு பெரிய சாட்சியே அந்த பாட்டு தான். நான் சொல்றேன், உளவியல் இது. அந்த பாட்டு ஒரு குழந்தை எழுதுனதுங்கிறதுக்கு சாட்சி அந்த பாட்டு. ஏன்னா நீங்க ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தரை பத்தி, புது ஆளை பத்தி கேளுங்க. யாரா வந்து பலூன் வாங்கி கொடுத்தது கேளுங்க, பேர் சொல்லாது. என்ன சொல்ல தெரியுமா?